சார் வணக்கம். இப்போது நம்முடைய அப்பு சாரீஸுடைய டிஜிட்டல் வெப் ஷாப்புடைய எடிட்டிங் பேஜை பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெப்சைட் இருக்குங்க. அதில் நம்ம டிஜிட்டல் வெப் ஷாப்பில் லாஸ்ட்டில் போனோம்னா வெப்சைட் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரைட்டில் கிளிக் பண்ணால் 3 கோடுக்கும் டச் பண்ணால் அதில் வந்து கஸ்டமர் லாகின் இருக்கும். கஸ்டமர் லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் இருக்கும். appusarees@gmail.com அப்படின்னு உங்களுடைய யூசர் நேம் இருக்குது. பாஸ்வேர்டு உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் அனுப்பியிருப்பேன். நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். சேவ் கேட்கும். சேவ் கொடுத்துருங்க, பர்மனெண்ட்டில் வந்துடும். எவ்ரி டைம் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எடிட்டிங் பேஜ் வந்தாச்சு. எடிட்டிங் பேஜில் லாஸ்ட்டில் வந்தோம்னா எடிட் இருக்குது. நான் எடிட்டை கிளிக் பண்ணுறேன். எடிட் கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா எடிட்டிங் பேஜ் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டைல், அடுத்தது கம்பெனி டீட்டெயில்ஸ், சோஷியல் மீடியா லிங்க்கு, பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், ஆர்டர் பேஜ், இமேஜ் கேலரி, ஓப்பனிங் ஹவர்ஸ், போர்ட்ஃபோலியோ, டீம், கிளைண்ட், ப்ரிவியூ கார்டு. இதில் ப்ரிவியூ கார்டு கிளிக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கார்டுடைய ப்ரிவியூ கார்டு, அதாவது கஸ்டமர் வியூவை காட்டிடும். நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம் அந்த வியூவில் பார்க்கலாம். இப்போ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த 2 ஏரோ மார்க் இருக்குது. நீங்கள் அதில் வந்துட்டு எடிட் பண்ண அவசியம் இல்லை. அது என்னென்னா கலர்ஸ் மாற்றணும். அதாவது இந்த விசிட்டிங் கார்டுடைய இந்த சைட்டுடைய பேக்ரவுண்ட் கலர்ஸ் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எதாவது ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். பட் அது வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் அது வந்து நமக்கு கார்டை வந்துட்டு உங்களுக்கு டம்மி ஆகிற மாதிரியோ அதே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை பண்ண மாட்டான். இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய லெட்டர் ஸ்டைலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் இப்போது ஏரியல் செலக்ட் பண்ணிக்கேன். அவருடைய பேக்ரவுண்ட் கலர்ஸ், அதாவது உங்கள் ஐக்கானுடைய பேக்ரவுண்ட் கலர்ஸு, ஃபாண்ட் கலர் மாற்றலாம், ஐக்கான் பேக்ரவுண்ட் மாற்றலாம். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து நம்ம ஒரு இன்டர்வியூடைய ஆடாக இருக்கலாம், நம்ம கம்பெனி பற்றின ஒரு ப்ரொஃபைலோடைய வீடியோ வைக்கலாம், இல்லைன்னா ப்ராடக்டுடைய டிஸ்கவுண்ட் ப்ராடக்டுடைய வீடியோ வைக்கலாம். எந்த வீடியோவாக இருந்தாலும் அந்த யூடியூப் வீடியோடைய லிங்க்கை நீங்கள் இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஹெடர் பேக்ரவுண்ட் வீடியோஸும் போட்டிருக்கோம். அடுத்தது ஹெடர் ஆட்டோ ஸ்க்ரோலிங் டெக்ஸ்ட்டு. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபரோ அல்லது ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோ இருந்ததுன்னா அதை இந்த இடத்துல நம்ம கண்டென்ட்டாக டைப் பண்ணோம்னா தமிழோ இங்கிலீஷோ என்ன லாங்குவேஜில் போட்டாலும் அது அந்த நம்முடைய வெப்சைட்டுடைய மேலே ஸ்க்ராலிங் மாதிரி வந்துட்டுருக்கோம். நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்துட்டீங்க. அப்டேட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது நீங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸில் வந்துட்டான். கம்பெனி டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட்டில் வருது. கம்பெனி டீட்டெயில்ஸில் லோகோ வருது. லோகோ சேஞ்ச் பண்ணால் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் லோகோவை புதுசாக மாற்ற கூட மாற்றிருக்கீங்க அப்படின்னா மாற்றலாம். அடுத்தது பர்சனல் டீட்டெயிலில் நேம், லாஸ்ட் நேமு, பொசிஷன், டெசிக்னேஷன் கேட்டிருக்கு. இதில் வந்து ஒருத்தருடைய பேர் போடணும். அந்த கம்பெனி பேருக்கு கீழே வந்து யாரோட ஒரு சிஇஓ, மேனேஜரு, ஓனருடைய நேம் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல நேம் போட்டு பண்ணிக்கலாம். அவங்களுடைய டெசிக்னேஷன் போட்டுக்கலாம். அப்படி கொடுக்கணும் அவசியம் இல்லை, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம 1 கிளிக்கில் கால் போகிறத பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்துட்டு எந்த நம்பருக்கு கால் போகணும், எந்த நம்பர் ஆல்டர்னேட்டிவ் நம்பர், எந்த நம்பருக்கு கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப் போகணும் அப்படிங்கிறத இதில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது அட்ரஸ் டைப் பண்ணிக்கோம். அட்ரஸே பார்த்திங்கன்னா இங்கே 1 2 3 4 5 அட்ரஸ் இருக்கும். பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னா நீங்களே பண்ணிக்கலாம். வெப்சைட்டு நம்மளோட இந்த வெப்சைட்டையே நான் இதில் சேவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது லொக்கேஷன்ஸ், நம்ம சைட்டுடைய நம்ம பிஸ்னஸுடைய கூகுள் மை பிஸ்னஸுடைய லொக்கேஷனை நான் அதில் காப்பி பண்ணியிருக்கேன். அது லொக்கேஷனை பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா அந்த பிரான்ச்சஸ் 1 2 3 4 5ன்ட்டு அதோடைய பிரான்ச்சஸுடைய கூகுள் மை பிஸ்னஸில் லிங்க் இருந்ததுன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய ஷாப்போடதோ கம்பெனியுடைய அபவுட் அஸ் டீட்டெயிலை இதில் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அடுத்தபடியாக இது நீங்கள் இதில் எடிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டில் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். சேவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததில் போய் க்ரீன் போய் டச் ஆகிடுச்சு, உட்காந்துச்சு. மேனுவலாக போகும்.
நீங்கள் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே சோசியல் லிங்க்னு அடுத்த பேஜுக்கு போகும். ஒவ்வொரு பேஜுங்களும் அடுத்த பேஜ் போகும். அடுத்த பேஜ் போகலை அப்படின்னா சேவ் ஆகலை நடத்தும். அது ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அதாவது கரெக்ஷன் இருக்காங்க செக் பண்ணிவிட்டு நம்ம சேவ் எடுத்துடலாம். அடுத்து பேமெண்ட் டீட்டெயிலில் நம்மளுடைய என்னென்ன ஜிபே நம்பர் என்ன, ஜிபே நம்பரு, ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர்லாம் கொடுத்துக்கலாம். பேங்க் டீட்டெயில்ஸு, ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்துக்கலாம். இங்கே நம்மளுடைய ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துக்கலாம். அதுபோக நம்மளுடைய கியூஆர்லாம் இங்கே அவருடைய பேடிஎம், பேடிஎம்மு, ஜிபே, ஃபோன்பே உடைய கியூஆர் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து நான் கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பேஜிலும் கீழே எந்த பேஜை பண்ணாலும் கீழே நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் 5 அதாவது எந்த பேஜில் இருக்குங்கிறத காட்டும். அதுதான் 5ங்கிறது. இப்போ நான் கொடுத்துட்டுனா பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டகரி நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு ஆடு கேட்டகரி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு என்ன கேட்டகரியை நமக்கு அவங்க கொடுக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து சர்வீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பெனியுடைய அதாவது சர்வீஸுக்கு அந்த மாதிரியான இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க, ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் இமேஜ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போடணும். இப்போ நம்மளோட எல்லாமே ஆர்டர் பேஜ் ப்ராடக்டோடைய செல்லிங் ப்ராடக்ட் அந்த கான்செப்ட்னால ஆர்டர் பேஜில் நீங்கள் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் கேட்டகரிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அவருடைய கேட்டகரி வைஸ் என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணி இதில் ட்ரை பண்ணிக்கலாம். கிட்ஸு, சாரீஸு, பாய்ஸு, கேர்ள்ஸு அந்த மாதிரி எந்தெந்த மாதிரி கேட்டகரிங்கிற நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். கேட்டகரி க்ரியேட் பண்ணுறது ஆட் கேட்டகரி கொடுத்தா ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல கேட்டகரி நேம் போட்டு ஆட் கேட்டகரி கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக கேட்டகரி செலக்ட் ஆகிடும். கேட்டகரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக் வரீங்க. பேக் வந்ததுக்கப்புறம் இமேஜ் கேலரியில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இமேஜ் கேலரியில் நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டை நீங்கள் ப்ராடக்டுடைய ஃபோட்டோஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட நேம் கொடுத்துக்குங்க, ஆட் கொடுத்துக்குங்க. ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி. இப்போ நான் எதுவுமே செலக்ட் பண்ணாங்கிட்டி ப்ளீஸ் செலக்ட் யுவர் ஃபைல்னு கேட்குது. நான் கொடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக வந்துடும். நீங்கள் கொடுக்கும்போது ஒரே பேர் கொடுக்காம வேறு பேராக கொடுங்க. அதாவது ஒரு ஷர்ட்லேயே 2 வகைகள் இருக்குது அப்படின்னா அது காட்டன் ஷர்ட்டு, ஜீன் ஷர்ட்டு, டிஷர்ட் அப்படின்ற மாதிரி வேர்டு மாற்றி தான் கொடுக்கணும். இப்போ டிஷர்ட்ன்ற பேரில் 2 பேருக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சேவ் ஆகாது. ஒரு டிஷர்ட்லேயே ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து, ஒரு நம்பர் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணால் கண்டிப்பாக சேவ் ஆகிடும். அதனால் சேவ் ஆகாமல் போகிறது ஒரே காரணம் என்னென்னா அந்த ப்ராடக்டுடைய பேர் ஒரே மாதிரி வரக்கூடாது. ஓகேங்க மேடம். அடுத்து ஓப்பனிங் ஹவர்ஸு நம்ம ஷாப்புடைய ஒர்க்கிங் டைமை வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு இங்கே அப்டேட் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடுச்சு. அடுத்தது போர்ட்ஃபோலியோனா நம்ம என்னென்ன கம்பெனி பற்றின நம்ம கடையை பற்றின டீட்டெயில் எல்லாமே ஃபோட்டோஸாக கொடுத்துக்கலாம். நம்ம யார் டீலரு, நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். ஆட் போர்ட்ஃபோலியோ கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். அடுத்தபடியாக அடுத்தது பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ பார்த்தோம். அடுத்தது டீம் பார்க்குறான். டீம்னா இது என்னென்னா இதில் வந்துட்டு யார் மேனேஜரு, யார் சூப்பர்வைசரு, யார் சேல்ஸில் இருக்காங்க, சர்வீஸில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆட் மெம்பர்ஸ், அவங்க ஸ்டாஃபோட ஃபோட்டோஸ், அவங்களுடைய நேமு, அவங்களுடைய பொசிஷன் என்னவா இருக்காங்கட்டு அங்கே டிஸ்பிளே வரும். யார் என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றது ஃபோட்டோவோட வரும். அதுவோ கிளைண்ட்டு, இப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய பெரிய பெரிய கிளைண்ட் இருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க அந்த கம்பெனியோடைய பேர், அவங்கள பற்றின டிஸ்கிரிப்ஷன் என்னென்னா அவங்க ஒரு கம்பெனி போட்டு இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் போடுறோன்னா அந்த இன்ஸ்டியூஷனில் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரிலாம் இவ்வளோ ட்ரெஸ் நாங்கள் சப்ளை பண்ணுறோம், அந்த மாதிரி டிசைனில் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் அதில் டீட்டெயில் பண்ணலாம். அது ப்ரிவியூ கார்டில் நீங்கள் வந்துட்டு இப்போ கிளிக் பண்ணோன்னே ப்ரிவியூ உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக ப்ரிவியூ கார்டு வந்துச்சு. இங்கேயே நம்ம கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பேக் வர்றதுக்கு இது வரும். திருப்பி நீங்கள் 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ப்ரிவியூக்கில் வரும். திருப்பி நீங்கள் வெளில வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எடிட் பேஜ் வந்துடும்.
இவ்வளோதாங்க சார். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னைய கூப்பிடுங்க சார். என்னோடய பேர் கண்ணதாசன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9543544442. தேங்க்யூ.